போலீஸ் சிஸ்டம் எப்படி இயங்குது, காசு எப்படி வந்து லஞ்சம் வாங்குறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேசணும். 2 பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்படுறா, அவள் பணமுள்ள பெண், உயர்ஜாதி வகுப்பை சேர்ந்தவள். அவள் எப்படி அவளுக்கான நீதியை நிலைநாட்டுறானது ஒன்று. ஆனால் அப்பாவி ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நிகழக்கூடிய துயரம் என்ன அப்படின்றத அழகாக வந்து ஒரு பெண் வந்து அழகாக அதை புரிஞ்சு செய்கிறதுன்னு இருக்குல்ல, ஃபண்டாஸ்டிக். அதே மாதிரி ஒரு முஸ்லீமை வந்து இவனுங்க எப்படி பார்க்குறானுங்க, அந்த கேரக்டர்ஸை இவனுடைய வளர்ச்சிக்கு எப்படிலாம் அந்த மதத்தையும் அதில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் அப்பாவிகளையும் எப்படி இவங்க துன்புறுத்துறாங்க, எப்படி வந்து வாக்குமூலம் வாங்குறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து போர்ட்ரேட் பண்ண ஒரு ஃபில்ம்னு நான் சொல்லுவேன். இந்த வலியும் இது போர்ட்ரேட் கூட எப்படி சரியாக சொல்ல தெரியல எனக்கு. ஆனால் அந்த வலி இருக்குல்ல, அந்த பையன் வந்து ஒரு செங்கல்ல நிற்க வச்சுருப்பானுங்க அந்த பையனை, முஸ்லீம் பையனை. கொடுமையான கொடுமை பா. எல்லாத்த விட இந்த படத்தை வந்து ஏன் அவங்க சொல்லலை, ஏன் அதை வந்து தடை பண்ணாங்க அப்படின்னா, ஒரே ஒரு சீனில் அந்த பொண்ணு வந்து சிரிக்கும். சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த சந்தோஷ் கேரக்டரு. சாப்பிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இது சைனா போலீஸ் அண்ட் இந்தியன் போலீஸ்னு ஒரு ரீல்ஸ் பார்ப்பாங்க. சரியான சீனு. இந்த மாதிரிலாம் வந்து படத்தை வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்கிற வகையில் உண்மையிலே வந்து பிடிட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருக்குது படத்தில். நீங்கள் உண்மையிலே இந்த படம் பார்க்கும்போது தமிழ்நாடு எப்பேற்பட்ட சொர்க்கம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக உணர்ந்துக்குவீங்க. அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன்.